கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைய காலை மன்னா சிறியவையே காரணமாகின்றனர். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பிரசங்கி 10:1. நாம் அநேகமாக சிறிய தவறுகளை இவை சிறியவைதானே என்று கண்சாடையாக விட்டுவிடும் இயல்புள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நம் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட சிறிய காரியங்களை அடிக்கடி நாசத்தை உண்டு பண்ணி விடுகின்றனர். அப்படிப்பட்ட பல எடுத்துக்காட்டுகளை வேதாகமம் முழுவதிலும் நாம் காணலாம். ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது தன்னுடைய படுக்கை அறையிலே சற்று சுகமாக இளைப்பாறினான். அவனுடைய அந்த சற்று நேர இளைப்பாறுதல் அருவருக்கப்படத்தக்க விபசாரத்திலும் தன்னுடைய உத்தமமான போர் சேவகனை கொடிய வஞ்சக முறையில் படுகொலை செய்வதிலும் முடிவுற்றது. கேயாசியின் கொஞ்சம் பேராசை அவனை அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் ஒரு குஷ்டரோகியாக மாற்றிவிட்டது. வெறும் 30 வெள்ளிக்காசுகளின் பேரில் யூதாஸ்காரியோத்துக்கு இருந்த கொஞ்சம் ஆசை அவனை நம்முடைய கர்த்தரையே காட்டிக் கொடுத்த துரோகியாக்கி விட்டது. பண ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிய பாவங்களால் கொல்லப்பட்டிருக்கும் மிக பெரிய ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்! ஒரு பெரிய கொம்பு அல்ல, ஒரு சின்ன கொம்பே வானத்தின் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. தானியேல் 7:8, 8, 9, 10. சிறியவையாகவும் தீங்கற்றவை போலவும் தோன்றும் காரியங்களை மூளையிலே கிள்ளி எரிந்து விடுவதற்கு நாம் அசதியாயிருக்கிறோம் அல்லவா? இது நம்முடைய தூய ஜீவியத்தை அழிப்பதற்கும் அசூசிப்படுத்துவதற்கும் சாத்தான் உபயோகிக்கும் தந்திரங்களில் ஒன்றாகும். பேதுரு ஆண்டவரை மறுதலிக்க திட்டமிட்டிருக்கவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த குளிரான இரவில் அவன் தன் அருகில் குளிர்காயும்படி மூட்டப்பட்டிருந்த நெருப்பில் தனக்கு கொஞ்சம் அனல் உண்டாக்கி கொள்ளவே விரும்பினான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து சற்று அனல் கொண்டது முடிவில் அவனுடைய ஜீவியத்தையே கசப்பாக்கிற்று. அவன் மனம் கசந்து அழுதான். பேதுரு மறுதலித்தது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாக சரித்திரத்தில் இடம்பெற்று விட்டது. கர்த்தரை மறுதலிக்கும் கிரயத்தை செலுத்தி சரீரத்தில் சற்று அனல் அடைவதை பார்க்கிலும் குளிரினால் மரிப்பதே நலம். நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேரமோ அல்லது பணமோ அல்லது நம் வசம் இருக்கும் வேறெந்த பொருளோ ஏதுவாயிருப்பினும் மிக சிறிய காரியங்களை குறித்தும் கூட நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். மிக கொஞ்சத்தில் நாம் உண்மையாயிராத பட்சத்தில் அநேகத்தில் நம்மால் உண்மையாயிருக்க முடியாது. $8 மில்லியன் செலவில் உண்டாக்கப்பட்ட ராக்கெட் ஒன்று அதன் செயல்முறை திட்டம் அடங்கிய படிவத்தில் 2 வார்த்தைகளுக்கு இடையே வரவேண்டிய ஒரு இணைப்புக்குறி தவறுதலாக வேறொரு இடத்தில் வைக்கப்பட்டது நிமித்தமாக பெரும் சேதத்துக்குள்ளாகி நாசமடைந்ததாக சில நாட்களுக்கு முன் ஒரு அறிக்கை வெளிவந்தது. ஒரு முறை ஒரு விமான இயந்திர பொறியாளர் திருகு ஆணி ஒன்றை பொருத்த மறந்ததால் ஒரு விமானம் விழுந்து நொறுக்கி அதன் விமானி உட்பட்ட அதில் பணிபுரிந்தவர்கள் அனைவரும் அதிலிருந்து அனைத்து பயணிகளும் மாண்டனர். ஒரு கோப்பை தேநீர் அருந்திவிட்டு பின்னர் அத்திருக்காணியை பொருத்திவிடலாம் என்று நினைத்திருந்த அவர் பின்பு அதை அறவே மறந்துவிட்டார். புறத்தோற்றத்தின்படி அது ஒரு மிக சிறிய வேலையாயிருந்த போதிலும் அந்த ஆணியின் விலை $1 குறைவானதாக இருந்த போதிலும் பல உயிர்களும் எத்தனையோ மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள விமானமும் நாசமடைவதற்கு அந்நபருடைய சிறிய கவனையினம் போதுமானதாகிவிட்டது. மிக சிறிய நாணயம் ஒன்று கண்ணுக்கு மிக அருகாமையில் வைக்கப்படுமாயின் அது சூரியனையே மறைத்துவிடும்.